ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எல்லோரும் ரொம்பவே மிஸ் பண்ணுற ஆனால் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது என்னென்னா, நம்ம லைஃப்பில் நிறைய மனுஷங்களை கடந்து போகிறோம். சில பேர் கூட நல்ல பாண்டிங் இருக்கும், சில பேர் கூட செட்டே ஆகாது. ஆனால் உண்மையிலேயே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எதை பேஸ் பண்ணியிருக்கு தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங். இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும். நம்ம ஆஃபீஸ்லேயோ, ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை ஃபேமிலிலேயோ யாராச்சும் ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா உடனே நாமளும் திரும்பி கோவப்படாமல் ஏன் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும் இல்லையா? நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, மற்றவங்க பேசுகிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறத விட அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசித்து தான் நம்ம கேட்குறோம். லிசனிங் ஒரு சூப்பர் பவர் தெரியுமா பாஸ்? அதே மாதிரி தான் நோ சொல்ல கற்றுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிகிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டே போயிடும். உங்களோட பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறது தப்பு கிடையாது, அது செல்ஃபிஷ்னஸும் கிடையாது. தட்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேயா? கடைசியாக உங்களை மதிக்காத இடத்துல போய் போராடி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை உண்மையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க கூட இருக்கிற அந்த சின்ன சர்க்கிள் தான் உங்கள் லைஃப்பையே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றும். ஸோ பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். மனுஷங்களை கொஞ்சம் லவ்வோடு பாருங்கள். ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? என்ன சொல்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே மாறும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.